ஹாய். நீங்க? நான் தான். ஏன் ஷாக்கா இருக்கா? இல்ல. 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு. டேய் சுரேஷ். சார், என்னடா இந்த Dress ரொம்ப மாறிட்டியே? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ். பாரு ஷீலா, இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ செட்டில் பண்ணி அனுப்பிடு. சார், நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? அது என்னங்க, சுரேஷ் நல்லதானே வேலை செய்யறான். அவனுக்கு நம்மளை விட்ட வேற யார் இருக்காங்க? ஷீலா, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் ரொம்ப கட்டு போயிட்டான். அது இல்லைங்க. ஏய், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? பாரு ஷீலா, இவன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டான். எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். அதனால தான் அனுப்பிடலாங்கிறேன். திஸ் இஸ் none of your business. இன்னையில இருந்து புது வேலைக்காரிங்க வரப்போறா. சுரேஷ், என்ன சொல்ற? சரிங்க சார். இந்த 10,000 ரூபாய் இத்தனை நாள் நீ செஞ்ச வேலைக்கு அதிகமாவே கொடுக்கிறேன். ஷீலா. ஆண்டி. ஓ, நீங்களா? ஏன் இங்க வந்தீங்க? சுரேஷ் இல்ல. நாங்க எழுதுவோமே. சுரேஷ் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஆண்டி, I'm not understanding one thing. சுரேஷ் கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு, எங்க கிட்ட என்ன இல்ல? நீங்க உண்மைன்னு சொல்லுங்க. Shut up. என்ன வளர்ற? மேடம், உங்களை பார்த்து ஏறுது. மரியாதையே போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிடணுமா? இன்னொரு தடவை குடிச்சிட்டு இங்க வந்து கலாட்டா பண்ணீங்க, நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். Idiots, get out. Get out, get out. மேடம். சுரேஷ், எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? என்ன மறந்துட்டியா? நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் நான் உங்களை மறக்கல மேடம். நான் எப்பவும் உங்களை மறக்க மாட்டேன் மேடம். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உனக்கு இல்லாத பணமா? கொடுக்கறவா? சுரேஷ், டயத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் மேடம். சுரேஷ், அங்கிள் வர நேரமாச்சு, நீ கிளம்பு. உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல மேடம். மறுபடியும் வரவே இல்ல? நிச்சயமா. உங்களை விட்டுட்டு எப்படி நல்லா இருக்க முடியும்? கதை முடிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். திருடுறதுக்கு வந்தியா? அதுக்குள்ள இதை கூட கத்துக்கிட்டியா? என்ன கத்து கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன வெளியே அனுப்பிட்டீங்களே? அங்கிள் தானே, நானே உன்னை போக சொன்னேன். ஜாலியா சுத்த பணம் கொடுத்தீங்க, சொகம் அனுபவிக்க கத்து கொடுத்தீங்க. இப்ப நான் என்ஜாய்மெண்ட்டுக்கு எங்க போறது? அதுக்கு பணம் வேணும். இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. பணம் வேணும்னா சம்பாதிச்சு செலவு பண்ணணுமே தவிர திருடுறது நல்ல வழி இல்ல. நீங்களா இப்படி பேசுறது? வெளியே போ. தயவு செஞ்சு நீங்க எப்பவும் இந்த பக்கம் தலை காட்டாத. அவர் வர நேரமாச்சு. எல்லாம் உன் விருப்பம் தானே? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆசை காட்டினேன், உன் அழகுல மயங்க வச்சேன், உன் காம உணர்ச்சிகளை தீர்த்துக்க என்ன அனுபவிச்சுட்டு என்ன தூக்கி எரிஞ்சிட்டேன். மிஸ்டர் சுரேஷ், நடந்ததெல்லாம் நீங்க மறந்துருங்க. நான் தனியா இருந்ததுனால உணர்ச்சிகளை அடக்க முடியாம தப்பு நடந்து போச்சு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு என் புருஷன் தான் வேணும், என் வாழ்க்கை தான் முக்கியம். தயவு செஞ்சு வெளியில போயிடு. ப்ளீஸ் மேடம், ஒரு தடவை. சுரேஷ், இந்த பணத்தை வாங்கிட்டு போய் நீ எங்கேயாவது போய் பழிச்சுக்க. இப்படி வந்து என் வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத ப்ளீஸ். இந்த வாங்கிக்க, போயிடு. வா வா வா. சரி நீ போ. தெரியும். அப்புறம் என்ன? உஷா, அன்னைக்கு நீ குளிச்சிட்டு வந்தப்போ பார்த்தேன். அன்னில இருந்து உன் மேல உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் பிடிச்சதுனால தான் வந்தேன். உஷா, நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். உஷா, நான் சொல்றது கேளு. ஏன் கேட்க? கொஞ்ச நேரம் பேசலாம். உஷா. ஹாய். ஹாய்.
ஓ ஷீலா டார்லிங். என்னங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? சொல்றேன் இரு. ஷீலா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொல்லவா? இன்னைக்கு நமக்கு 5 crores ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கு. ஏங்க நான் ஒண்ணு கேட்க போறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளு. எப்ப பார்த்தாலும் வியாபாரம் பிரயாணம்னு லாபம் பண்ண அலையறீங்க. வாழ்க்கையில அதை தவிர இன்னும் எதுவுமே இல்லையா? எதுக்குங்க நமக்கு இவ்வளவு பணம்? யாருக்கு சேர்க்கணும்? குழந்தையா குட்டியா? நம்ம சுக சந்தோஷத்துக்கு நமக்கு இருக்கிறது போதாதா? இல்ல ஷீலா, இவ்வளவு நாள் வாழ்க்கையில நான் என்ன தப்பு பண்ணுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த தப்பை இனிமே நான் செய்ய மாட்டேன். இன்னிலிருந்து எனக்கு நீ, உனக்கு நான். அங்கிள் அங்கிள் வந்து ஒரு தடவை பாருங்க அங்கிள். சுரேஷ்க்கு என்னாச்சு? அவனுக்கு லிவரும் கிட்னி கெட்டு போச்சு. டாக்டர் பிழைக்கிறதே கஷ்டங்கிறாரு. வாங்க மேடம் போலாம். எங்க வீட்டுக்கு எத்தனையோ பேர் வராங்க போறாங்க. அவங்கள சுரேஷும் ஒருத்தன். எப்பவோ போயிட்டு சுரேஷ் இப்ப சீரியஸா இருக்கான்னா அதுக்கு நாங்க எதுக்கு வரணும்? மேடம் ப்ளீஸ் மேடம், சுரேஷ் உங்க 2 பேரும் பார்க்கணும் சொல்றான். சுரேஷ் 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 சொன்னேன்ல நாங்க வர மாட்டோன்னு. கெட் லாஸ்ட். சாகர நிலைமையில உங்களை நினைச்சு புலம்புறான்னு சொல்லியும் கூட நீங்க அதை பத்தி கவலைப்படாம இருக்கீங்களே. சாகர நிலைமையில இருக்க அவனுக்கு சாந்தியை கொடுங்க மேடம். ஒரு தடவை தான் வந்து பாருங்க அங்கிள். அவன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நீங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா நல்லது. டேய் வாங்கடா. ஷீலா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நாம எதுக்கு போகணும்? நாம வேணும்னே ஒதுக்குனாலும் சுரேஷ் நம்ம தூரத்து வர வச்ச. வா. எக்ஸ்கியூஸ் மீ, சுரேஷ் இருக்கிற ரூம் 102. 102. தேங்க்யூ.